சூப்பர் ஃபஜ்ஜியாக ஒரு ப்ரௌனி ரெசிபி வீடியோ. உள்ள ஃபஜ்ஜியாக மேலே நல்ல கிரிங்கிள் டாப் லேயரோட இந்த ரெசிபி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ப்ரௌனி உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் கப் மெஷர்மெண்ட் இல்லாமல் கிராமில் மெஷர் பண்ணால் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ கிராமில் மெஷர் பண்ணிக்கோங்க. டார்க் காம்பவுண்ட் அண்ட் பட்டர் ரெண்டுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அப்போ தான் நம்ம எக் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2 முட்டை எடுத்து நான் பீட் பண்ணிக்க போகிறேன். முட்டையில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எக்கோட அந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி பேல் கலர் வரணும். ஸோ அந்த அளவுக்கு பீட் பண்ணுங்கள். இது கூடவே ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டுமே கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் நல்லா பீட் ஆகணும் எக் கூட, அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த லேயர் நல்லா கிடைக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் அண்ட் சாக்லேட் மில்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஸ்பேச்சுலால தான் மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா அண்டு கொக்கோ பவுடர் இதை சலிச்சு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் கொடுத்துட்டா ப்ரௌனி ரொம்ப ஹார்டாக கிடைக்கும். ஸோ லைட்டான மிக்ஸ் கொடுத்தா போதும். நம்ம அந்த ஏர் பபிள்ஸும் நம்மளுக்கு போகக்கூடாது எக்கில் இருக்கிறது. ஸோ பொறுமையாக மிக்ஸ் கொடுங்க ஸ்பேச்சுலா வச்சு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். டார்க் சாக்லேட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி லேயராக வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு. ஸ்பேச்சுலாலேருந்து நம்ம மாவை எடுத்து போட்டால் இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கப்புறமா மாவை ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது. இப்போ நான் வந்து ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 9x2 இதுதான் என்னோட ட்ரே சைஸு. நான் 1/2 kg பண்ணுறேன். இதில் ஓவர் ஹைட் கிடைக்காது, ஓரளவுக்கு மீடியமான சைஸ் கிடைக்கும். பீசஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு குட்டி டூத் பிக் வச்சு இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. டாப்பிங்ஸ்க்கு நான் ஆல்மண்ட் ஆட் பண்ணுறேன். டாப்பிங்ஸ் எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். சாக்லேட்டுமே ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஆல்மண்ட் இருந்துச்சு, நான் ஆல்மண்டை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஓடிஜி 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ரீ ஹீட் ஆன ஓடிஜியில் 170 டிகிரியில் 20 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். உங்களோட ஓடிஜி பொறுத்து டைமிங் சேஞ்ச் ஆகும். நான் என்னோட ஓடிஜிக்கு 20 மினிட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. நான் 20 மினிட்ஸில் நான் எடுத்துட்டேன். நீங்கள் ஓவர் பேக் பண்ணிட்டாலுமே ஃபச்சினஸ் போயிடும் ப்ரௌனியில். ஸோ கரெக்டாக பார்த்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.